வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய சாகுல் மேக் சேனலுக்கு உங்கள் அன்போடு நான் வரவேற்கின்றேன். தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரயில்வே எஸ்எஸ்சி மேக்ஸ் போன்ற வகுப்புகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களுடைய பங்களிப்பு ரயில்வே எஸ்எஸ்சியில் குறிப்பாகவே குறைவாகவே இருக்குது. நான் ஒரு அழகான திருக்குறளோடு என்ன செய்ய போகிறேன், இந்த இந்த கிளாஸை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆழ்வினையும் ஆண்டு அறிவும் என நீள்வினையால் நீங்கா நிலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார். இந்த குறளோட சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய தொடர் முயற்சியும் சிறந்த நல்ல சிந்தனையும் ஆழ்ந்த அறிவும் நிச்சயமாக நமக்கு ஒரு துன்பத்தை கூட வரவிடாது அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய நமக்கோ முயற்சி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும். அவை தொடர்ந்து என்ன செய்யுங்க, நீங்கள் முயற்சி செய்யுங்க. தொடர் முயற்சி உங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு நம்ம சேனலில் மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் அப்படி பாலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் தொடர் வகுப்புகள் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்ற மக்களாகிய நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு மிக விரைவில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகளை நம்ம போட ரெடியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன், அதாவது ஸ்கொயர் ரூட்டில் சிம்பிளிஃபிகேஷன் வகுப்புகளை வந்து பார்ப்போம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது. ஏன்னா எல்லா மாணவர்களும் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்கொயர் ரூட்டு. ஏன்னா அதில் டெசிமல் ஃப்ராக்ஷன்லாம் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப இலகு நம்ம கைக்குள்ளே தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம வகுப்புகளை பாருங்கள். இதில் பேசிக் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள் ஸ்கொயர் ரூட் சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கும். தொடர்ந்து வகுப்புகளை பார்ப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துப்போம். நான் அந்த ஸ்லைடில் வச்சுருக்கேன். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இது முதலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, முதலாவதாக நம்ம ஒன்றும் இல்லை, நான் இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, 2 ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம இப்போ சேருது ஏ இன்ட்டு ரூட் ஏ அப்படின்னா, இது நம்ம எப்படி பண்ணுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, √2 இன்ட்டு √2 எப்படி இருக்கும், இன்ட்டு அப்படி இருக்கும். அப்போ நம்ம எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் 2ஆக நம்ம என்ன செய்வோம், சிம்பிளிஃபை பண்ணிப்போம். எப்போவுமே 2 √2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், √2 கேன்சல் ஆகிடும். √2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், நமக்கு வெறும் 2 மட்டும்தான் வருங்கிறது ஆப்ஷனை நமக்கு என்ன செய்யணும், நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ √A அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தது சம் போடும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது இதேமாரி வேர்ட்ஸ் தான் கீழே இருக்கும். அது ரொம்ப இலகுவாக இருக்கும். முதல்ல நான் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று √A இன்ட்டு √A என்ன அப்படின்னா, வெறும் A அப்படின்னு சொல்ல முடியும். இது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, வெறும் A அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், ரெண்டாவதாக ரூட் அப்படின்னு சொல்லப்படும் √A அப்படின்னு. இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, A 1/n அப்படின்னு நான் எழுதிப்பேன். உதாரணத்துக்கு பாருங்கள், 3√2 4 அப்படி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நான் இதை எப்படி எழுதுவேன்னா, 4 1/3 நான் எழுதிக்கலாம் இலகுவா. அதிகமாக ரயில்வே எஸ்எஸ்சியில் இதே போன்ற சம்களை தான் சிம்பிளிஃபிகேஷனில் வச்சு கேட்பாங்க. நீங்கள் நான் எடுத்து போய் பாருங்கள், உள்ள நிறைய இதே போன்ற மாடல்கள் தான் உள்ளே வந்திருக்கும். அப்போ பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன செய்ய முடியும், அதிகமான மதிப்பெண் வந்து பெற முடியும். மூணாவது ஃபேக்ட்ஸ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ரூட்டு அதுக்குள்ளே ஒரு ரூட்டு MN A இப்படி இருந்தால் இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய பாருங்கள், √A போட்டு எம்ஐயும் எண்ணையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எம்ஐயும் எண்ணையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்படி இருக்குது, √3 இன்ட்டு √2 இன்ட்டு 4ன்னு இருக்குது. ஒரு ரூட்டு கியூப் ரூட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 2 ரூட்டையுமே என்ன செய்ய முடியும், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ முயரண்டு என்ன பண்ண முடியும், நம்ம 6 அப்படின்னு சொல்ல முடியும். இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, முயரண்டு 6. நல்லா பாருங்கள், 4 இன்ட்டு 1/3 இன்ட்டு 2 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷனில் நான் அந்த ஸ்லைடில் அதை தான் வச்சுருக்கேன். தேர்ட் ஆப்ஷனில் அந்த ஸ்லைடில் நான் அதை தான் வச்சுருக்கேன். இதே நீங்கள் ஃபோர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன் 2 √m இருக்குது. √m இன்ட்டு √n இருக்குது. இதை நான் எப்படி எடுத்துக்க முடியும், 2 ரூட்டில் 2 வேரியபிள் நம்பர் இருக்குது. என்ன செய்யுது, நம்பர் வந்து வேரியாக இருக்குது. முதல்ல சேமாக இருந்துச்சுன்னா இந்த மாடல், ரெண்டுமே வேரியாக இருக்குது அப்படின்னா நான் இதை என்ன பண்ண முடியும், √m இன்ட்டு n நான் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரூட்டை நான் m இன்ட்டு n என்ன செய்ய முடியும், நான் கன்வெர்ட் பண்ண முடியும். அதான் நான் ஃபோர்த்தில் அந்த ஸ்லைடில் நான் ஃபோர்த் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். நான் ஃபிஃப்த் பாயிண்ட்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, √m டிவைடட் பை √n. ரூட்டு வந்து வகுத்தலில் இருக்குது. ஒரு ரூட்டு வந்து வகுத்தலில் இருந்தால் அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதிகமான கேள்விகளும் இதில் இருக்குது எஸ்எஸ்சியில். அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல என்ன செய்யணும், ரூட் போட்டு m டிவைடட் பை என்னன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் இந்த சம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், √5 டிவைடட் பை √10 அப்படி இருக்குது. √5
ரூட் 10 இருக்குது. இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறேன்? ரூட் காமனாக போட்டு 5/10. அதிகமான டெசிமலில் இந்தமாரி மாடல்லாம் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வரக்கூடிய வகுப்புகள் என்ன செய்ய போகிறோம், இதை நம்ம பார்ப்போம். நம்ம முதல் வகுப்பாக ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு நான் தனியாக வீடியோஸ் வைக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பார்க்குறோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 9th ஸ்டாண்டர்ட் வகுப்புகள்லையும் வருது. இன்ஃபைனைட் சீரீஸ் நம்ம படிக்கிற வகுப்புகள் எல்லாமே நம்ம அடுத்த கல்விக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு எண்ணு சேம் எண் அப்படி இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருந்தால் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியும், இதை நம்மளால் வந்து சொல்ல முடியும். ரைட்டா? இதை என்ன செய்ய முடியும், நம்ம சொல்ல முடியும். முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த எண் சேமாக போகுதோ அந்த எண்ணை எடுத்துக்கங்க. அந்த எண்ணுக்கு ஃபேக்டர் பாருங்கள். ஓகே, 4 5s are 20 அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். 4 5s are 20. 4 5s are 20. நெக்ஸ்ட் நம்பர் 4 5s are 20. இது நம்ம ஃபேக்டர் பண்ணியாச்சு. 4 5s are 20. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா இங்கே பெரிய எண்ணை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதற்கான ஃபேக்டர் என்ன வருது அப்படின்னா இதற்கான ஃபேக்டர் ஆப்ஷன் வந்து பி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தான் இதற்கான ஃபேக்டர். இதே போல் சம்கள் இலகுவாக இருக்கும். தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் சம் தெரியுது பாருங்கள், ஸ்லைடில் வச்சுருக்கேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 42 அப்படி இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குது. இதே சேம் எண்ணு ப்ளஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் சைன் சேஞ்ச் ரொம்ப கவனிக்கணும். இதில் +42 அடுத்த மாடல் வந்து மைனஸ்லேயே வரும். அதை நம்ம போடும்போது பார்ப்போம். 42 அப்படி இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருந்தால் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா இதற்கான ஃபார்முலா என்ன, n/n+1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? n/n+1 சொல்லுவாங்க. இப்போ 42வை நீங்கள் ஃபேக்டர் பண்ணுங்கள். 6 7s are 7r42 அப்படின்னு சொல்லுவாங்க. 7r42 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ளஸ் வந்ததில் பெரிய எண். அப்போ என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து என்ன வருது, 7 வருது. தேர்ட் சம் நான் ஸ்லைடில் வச்சுருக்கேன் பாருங்கள். √56 ப்ளஸ் இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்குது 56. இதில் ப்ளஸ் சேஞ்ச் இருக்கிறதுனால 56 அப்படி கண்டினியூவாக போயிட்டு இருக்கிறதுனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 56 நம்ம ஃபேக்டர் பண்ண போகிறோம். என்ன வரும் அப்படின்னா 7 8s are 56. 7 8s are 7 8 56 அப்படின்னு சொல்லுவாங்க. 7 8s are 56. இதில் ப்ளஸ் வந்தனால பெரிய எண். இதே சப்போஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன எண்ணை நம்ம எடுக்கணும். இதற்கான ஆப்ஷன் சி வந்து என்ன அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த்து கொஸ்டின் அதே தான் 72 இன்ஃபைனைட் சீரீஸில் ப்ளஸில் வருது. 72 வருது. நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த எண் கொடுக்கப்பட்டிருக்கோ ஸ்கொயர் ரூட்டில் அதே 72 எடுத்துங்க, ஃபேக்டர் பண்ணுங்கள். 8 9s are 72. அப்போ ப்ளஸ் கொடுத்தனால என்ன வரும் அப்படின்னா பெரிய எண் வரும். ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பியில் தான் வச்சுருக்காங்க. பி வந்து 9 அப்படின்னு நம்மளால் என்ன சொல்ல முடியும், தொடர்ந்து சொல்ல முடியும். இலக்கு தான். இதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா இதை விட்டு வேறு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸ்கொயர் ரூட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 7 மாடல் இருக்கும். அந்த மாடலை ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். 5th சம் பார்ப்போம். அதே ஸ்கொயர் ரூட் இன்ஃபைனைட் சீரீஸ் +90 அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்தால் இதற்கான இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் சம் மாடல் வரும் பாருங்கள். ஸ்கொயர் ரூட்டில் வந்து கம்ப்ளீட்டான மாடல் இது ஒரே நம்பர் வந்து 5 times ரிப்பீட் ஆகிருக்கு. அதோட எண்டிங் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா இது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா எக்ஸுங்கிறது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ 2. இதில் நம்ம எப்படி வேணுமோ கொடுக்கலாம். இதை மாற்றி கொடுப்பாங்க. இல்லை √5 அப்படி √5ன்னு சொல்லிட்டு எந்த நம்பர் கொடுக்கலாம், 6 7 8 எது வேணுமோ கொடுத்துருக்கலாம். அப்போ கொடுத்த நம்பர் தான் எக்ஸ். இப்போ இங்கே 2 கொடுத்தனால எக்ஸ் போட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் அப்படின்னா 5. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இந்த சம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். எப்போதுமே 2 என்ன செய்யுங்க, இங்கே காமனாக வச்சுங்க. 2n-1 என்னது 2n-1 2/5 ஆனால் 5 times ரிப்பீட் ஆகிருக்குல்ல, அப்போ -1. அப்போ திருப்பி 2/5. இப்போ நீங்கள் 2/5 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பவர் வேல்யூலாம் நிறையா தெரியுன்னு சேம் டைம்ஸ் 2 5 தர மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 2 பண்ணோம் அப்படின்னா 32 வரும். 32 -1 2/5 32 அப்படின்னு வரும். 2 எப்போதுமே எந்த நம்பர் அந்த நம்பர் வந்துருச்சு. 32ல் 1 போயிட்டா 31/32. ஆப்ஷன் 7 இருக்கும். ஈஸியாக இருக்கும். இதே போல் செம்ம இலகுவாக இருக்கும். தொடர்ந்து ஒரு மாடல் எடுத்துக்கிட்டதுனா 7 8 10 மாடல் கூட இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேரை சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ என்ன செய்ய முடியும், உடனே எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதே தான் ஸ்கொயர் ரூட் வந்து 3 அப்படின்னு ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் வந்து எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸுங்கிறது கீழே கொடுத்த அந்த நம்பர் 3 தான் எக்ஸு. இந்த எக்ஸுக்கு வந்து 3 தான் அப்படின்னு சொல்ல முடியும். நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட்டு 3 வந்து ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா 4 times ரிப்பீட் ஆகிருக்கு. ரைட்டா? இப்போ ஷார்ட்கட்டில் நம்ம போட ஆரம்பிச்சிடும். 3 எப்போதுமே என்ன செய்யணும், காமனாக இருக்கும். அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா 2n-1 2n. 2n என்ன, 2ங்கிறது ஸ்கொயர் ரூட்டு. 2ங்கிறது மாற்ற முடியாது. எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு,
4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. கீழே என்ன செய்ய முடியும்? 2 பவர் 4 அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்டா? இப்போ இதற்கான ஃபார்முலா என்ன? 2 4 4 வந்து 16 மைனஸ் 1 16. அப்போ ஆன்சர் என்னன்னா 15/6. ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டினுக்கு பியில் இருக்குது. இதே போல் தொடர்ந்து முயற்சிங்க. நிச்சயமாக இதே வேறு கேள்விகள்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகளில் இந்த கேள்விகள் தான் வரும். எஸ்எஸ்சியில் அழகாக தூக்க முடியும். ரயில்வே டிஎன்பிசியில் அழகாக தூக்கி என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தொடர் முயற்சிகள் இருக்குன்னு அடுத்த சம் பார்ப்போம். சம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டில் வந்து 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. 5 5 5ன்னு 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா எக்ஸோட வேல்யூ கொடுக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னா 5. நம்பர் ஆஃப் டைம் 3 டைம்ஸ். ஸ்கொயர் ரூட் எத்தனை ரிப்பீட் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இன்ட்டு -1 2 கியூப். ரைட்டா? 2 கியூப் மைனஸ் வேல்யூ வேணால் 8 மைனஸ் 1 அப்போ 8. அப்போ ஆன்சர் என்ன? 7/8. போடும்போது ஸ்டார்டிங்கில் இலகுவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளே என்ன செய்வோம்? இந்த மாடலுக்கு இது தான் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சுருக்கி என்ன செய்ய முடியும்? ஆப்ஷன் என்ன வருதுன்னா ஏல இருக்குது. A = 5 7/8 இருக்குது. இந்த சம் இலகு 7 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. 7 ஸ்கொயர் ரூட்டில் 1 2 3 4 5 6 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த சம்மை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். ஈஸி. பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் எத்தனை முறை? 2/6 முறை 6 முறை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா அந்த எப்போதும் போல் 7. ஆப்ஷனில் 7ஆக கீழே வச்சுருக்காங்க. அப்போ என்ன நம்பர் ஆஃப் ரிப்பீட் எத்தனைன்னா 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்பர் அப்படி ஃபார்முலா சுருக்கி வைங்க. 2n - 1 2n சுருக்கிட்டோம் எல்லாமே. போக போக என்ன செய்யணும்? சுருக்கிக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்க ஆரம்பிச்சிக்கின்னு 2n 2 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸ்கொயர் ரூட் எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்கு? 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 1. அப்போ 2/6. 2/6க்கான வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு 2/64 வரும். எத்தனை வரும்? 64 வரும். 64 - 1 64. இதற்கான ஆன்சர் என்னென்னா 63/64. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது. எங்கே இருக்குது? பியில் இருக்குது. 7 63 64 இருக்குது. சம் ரொம்ப இலகு. போட போட உங்களுக்கு என்ன செய்யும்? இலகுவாயிடும். வரிசையில் பார்த்துக்கிட்டே வாங்க. சம் வந்து √10 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நான் அதை ஹோம்ஒர்க்காக வைக்கிறேன். இதை நீங்கள் என்ன செய்யுங்க? பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டை எங்களுக்கு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த ஃபீல்டில் நம்ம 15 வருஷமாக இருக்கோம். அரசு தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை நம்ம 15 வருஷமாக இருக்கோம். இதை நீங்கள் என்ன செய்யுங்க? கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்கள். நான் தெரிஞ்சதை எங்களுக்கு இந்த துறையிலேருந்து நல்லதுமாக சொல்லித்தரோம்.